Hi students, 4th unitல இன்னொரு important topic வந்து Elgamal crypto system. So இது வந்து ஒரு public key encryption algorithm தான். இது வந்து Diffie-Hellman key exchange பேஸ் பண்ணி இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் algorithm. ஸோ இதில் நார்மலாகவே என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கும், கீயை ஜென்ரேட் பண்ணுவோம், என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதான் நார்மல் ப்ராசஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ கண்ட்ரி எக்ஸில் ஏஜென்ட் எக்ஸ்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கண்ட்ரி ஒயில் ஏஜென்ட் ஒய் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் கம்யூனிகேஷன் வந்து நடக்குது. கம்யூனிகேஷன் நடக்கும்போது எதெல்லாம் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது, எதெல்லாம் ப்ரைவேட் அப்படிங்கிறத டினோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணுறாங்க என்கிரிப்ட் பண்ணி. அதுக்கு முன்னாடி என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து சேனலில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ பிஜிஇ இது 3 வந்து பப்ளிக்கலி அவைலபிள். இது இந்த சேனல் ஒரு இன்செக்யூர் சேனல், பப்ளிக் ஏரியா. இதில் எதெல்லாம் அவைலபிளாக இருக்கும், பிஜி அண்ட் இ அப்படிங்கிற பப்ளிக் கீ கண்டென்ட் அவைலபிளாக இருக்கும். ஒய்1 அண்ட் ஒய்2 அப்படிங்கிற என்கிரிப்டட் மெசேஜ் இங்கேருந்து இங்கே சென்ட் ஆகுது. எது சீக்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரைவேட் கீ டி, ஏஜென்ட் எக்ஸோட ப்ரைவேட் கீ டி வந்து சீக்ரெட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஏஜென்ட் ஒய்யோட கீ கே அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து இவங்க ஒரு சீக்ரெட்டாக வந்து வச்சுருப்பாங்க. மெசேஜ் வந்து பார்த்தோம்னா எப்போவுமே நம்ம எடுக்கக்கூடிய ப்ரைம் நம்பரை வர லெஸ் தானாக இருக்கணும். இவ்வளோ வந்து பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ கீ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பப்ளிக் கீ தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். என்னெல்லாம் பிஜிஇ அப்படிங்கிற கண்டென்ட் இதுதான் பப்ளிக் கீயில் இருக்கும், அதை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏஜென்ட் எக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லார்ஜ் ப்ரைம் நம்பர் பியை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ரிமிட்டிவ் ரூட் வேல்யூ வந்து சூஸ் பண்ணுறாங்க. அது ப்ரிமிட்டிவ் எலமெண்ட், ப்ரிமிட்டிவ் ரூட் ஆல் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சூஸ் பண்ணுறோம். சைட் பை சைடு இங்கே எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து என்னோட மேத்தமெட்டிக்கல் கன்வீனியன்ட்டுக்காக நான் பி வந்து 13 ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பராக எடுத்துக்கிறேன். ரியல் டைமில் அது ஒரு ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். பி ஈக்குவல் டு 13 எடுத்துருக்கேன். ஜெனரேட்டர் வேல்யூ அல்லது ப்ரிமிட்டிவ் ரூட் வேல்யூ ஜி வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ப்ரிமிட்டிவ் ரூட்னா என்ன அப்படின்னா, என்னோடய ப்ரைம் நம்பருக்கும் நான் எடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரிமிட்டிவ் ரூட்டுக்கும் ஜிசிடி ஃபைன் பண்ணும்போது வேல்யூ வந்து 1 வரணும். தட் மீன்ஸ் அது எந்த காமன் டேபிள்லேயும் வந்து வந்திருக்கக்கூடாது. அதான் வந்து கண்டிஷன். ஓகேவா? இப்போ பியும் ஜியும் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இன்டிஜர் டி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ரேண்டமாக எடுத்துக்கிறேன். இந்த இன்டிஜர் டி தான் ஏஜென்ட் எக்ஸோட சீக்ரெட் கீயாக இருக்க போகுது, சரியா? ஸோ அந்த கீ அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 2 <= டி <= பி -2. நம்ம எடுத்திருக்க ப்ரைம் நம்பர் -2க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு நம்பர் டி வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இதில் இருந்து இ அப்படிங்கிற வேல்யூவை வந்து நான் கம்ப்யூட் பண்ண போகிறேன். பப்ளிக் காம்பனண்ட் எனக்கு பிஜிஇ, சரியா? பிஜி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிவிட்டு டி அப்படிங்கிற சீக்ரெட் கீயை யூஸ் பண்ணி நான் இ வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுறேன். ஸோ கம்ப்யூட் பண்ணும்போது ஃபார்முலா இ ஈக்குவல் டு ஜி பவர் டி mod பி. ஸோ 2/3 நான் இங்கே எனக்கு தெரிஞ்ச கிவன் டேட்டாவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 mod 13 8 வந்து கிடைக்குது. ஸோ பப்ளிக் கீ காம்பனண்ட் இப்போ எனக்கு பிஜிஇ அப்படிங்கிறது நான் ஃபைன் பண்ணியாச்சு. 13 to 8. ப்ரைவேட் கீ டி வந்து நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரு ரேண்டம் வேல்யூ இதை எடுத்திருக்காங்க. இனி ஓகே, எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ என்கிரிப்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏஜென்ட் ஒய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த பிஜிஇ வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஏஜென்ட் ஒய் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மெசேஜை வந்து என்கிரிப்ட் பண்ணி அதை வந்து ஏஜென்ட் எக்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மெசேஜ் வந்து எப்படி இருக்கணும், ப்ரைம் நம்பரை விட லெஸ்ஸாக இருக்கணும். இப்போது ஏஜென்ட் ஒய் வந்து அவங்க வந்து ஒரு ரேண்டம் வேல்யூ கேயை வந்து சீக்ரெட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த வேல்யூ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மெசேஜை வந்து என்கிரிப்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 மெசேஜ் இருக்குது. ஒய்1 ஈக்குவல் டு ஜி பவர் கே. இது ஜி வந்து பப்ளிக், ஜியும் பியும் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிறது. ஸோ ஜி பவர் கே mod பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒய்1 ஃபைன் பண்ணுறாங்க. சரி, இங்கே வந்து K7 தான் எடுத்துக்கிறேன், ஏஜென்ட் ஒய்யோட சீக்ரெட் வேல்யூ. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒய்1 வேல்யூ வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. 2 mod 13 128 13ஆல் டிவைட் பண்ணும்போது 11 ரிமைண்டர். அப்புறமா ஒய்2 வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நம்ம எடுத்துருக்கோம்ல மெசேஜ், அதை e⁻k mod p-ஆல் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ 4 அப்படிங்கிறது நான் எடுத்திருக்க மெசேஜ், அதை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்து கிடைக்குது. இப்போ ஒய்1 ஒய்2 ஃபைன் பண்ணியாச்சு. இதை வந்து நான் எக்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். சரி, அவ்வளோதான். அப்போ என்னோட சைஃபர் டெக்ஸ்ட் என்னது, 2 இருக்குது. 2 மெசேஜ் தான் சைஃபர் டெக்ஸ்ட். ஒன்று வந்து 11, இன்னொன்று 7, 11,7. நீ இதிலேருந்து எப்படி டிக்ரிப்ட் பண்ணி ஒரிஜினல் மெசேஜ் இந்த 4 அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டிக்ரிப்ஷன் வந்து ப்ரைவேட் கீ டியை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஃபார்முலா பாருங்கள், பிளெயின் டெக்ஸ்ட் வந்து நமக்கு 2 இருக்கும்ல, அது 2ஐயும் யூஸ் பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட் 2 இருக்கும். அது 2 சைஃபர் டெக்ஸ்ட்லாம் இருக்கும். எப்படி பிளெயின் டெக்ஸ்ட் எம்மை வந்து ஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
y2 into y1 power d the whole power minus 1 mod b இதான் வந்து ஃபார்முலா, டிக்ரிப்ஷனுக்கான ஃபார்முலா. ஸோ நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறேன். 7 இதான் நமக்கு கிடைச்ச சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி தான் டிக்ரிப்ஷன் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11 பவரில் -3 mod 13 வருது. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 11 power -1 1 divided by 11 power 3 எடுத்தலாம். இது இந்த பக்கம் போகும். அப்போ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா 11 power 3 ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல, இந்த வேல்யூ கூட எதை வந்து மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய ஆன்சரை 13ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு எக்ஸில் வந்து 8 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது 13ஆல் அதை டிவைட் பண்ணும்போது 1 ரிமைண்டராக வரும். சரி, அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அந்த இடத்துல 8 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்புறம் 7 × 8 56 mod 13 அப்படின்னா நம்மளோட பிளெயின் டெக்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோமோ 4 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு டிஸ்கிரிப்ஷனில். சரியா, இதான் வந்து எல்கமல் கிரிப்டோ சிஸ்டம். ஓகேவா, தேங்க்யூ.